பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய மொத்தம் 40 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 61. பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் யாருக்கு முன்பாக நின்றான்? கொர்நேலியுவுக்கு முன்பாக நின்றான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 62. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. யார் யாரிடம் கூறியது? பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் கொர்நேலியுவிடம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள். கேள்வி எண் 63. உன் தான தருமங்கள் டேஸ் நினைத்தருளப்பட்டது என்று தேவதூதன் கொர்நேலியுவிடம் கூறினார். தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்று. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 64. நீர் வந்தது நல்ல காரியம். யார் யாரிடம் கூறியது? கொர்நேலியு பேதுருவிடம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 65. பேதுருவை அழைத்து வரும்படி கொர்நேலியு எந்த பட்டணத்துக்கு ஆள் அனுப்பினான்? யோப்பா பட்டணத்துக்கு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 66. யோப்பா பட்டணத்து சீமோனின் தொழில் என்ன? தோல் பதனிடுதல். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 67. கடலோரத்திலே யாருடைய வீடு இருந்தது? தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனின் வீடு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 68. நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே டேஸ் கூடியிருக்கிறோம் என்று கொர்நேலியு பேதுருவிடம் சொன்னான். தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 69. எதை கேட்கும்படி தாங்கள் கூடியிருப்பதாக கொர்நேலியு கூறினார்? தேவனாலே பேதுருவுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 70. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொன்னது யார்? பேதுரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 71. கர்த்தருக்கு உகந்தவன் யார் என்று பேதுரு நிச்சயமாய் அறிந்திருந்தார். எந்த ஜனத்திலாயினும் கர்த்தருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 72. எல்லாருக்கும் கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 73. இயேசு கிறிஸ்து எதை சுவிசேஷமாய் கூறினார்? சமாதானத்தை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 74. தேவன் டேஸுக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு கூறினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
கேள்வி எண் 75. ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தது யார்? யோவான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 76. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு டேஸ் நாடு முதற்கொண்டு டேஸ் தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே என்று பேதுரு கூறினார். கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே என்று. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 77. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தது யார்? நசரேயனாகிய இயேசு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 78. நசரேயனாகிய இயேசுவை தேவன் டேஸினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 79. இயேசு கிறிஸ்து எவர்களை குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 80. டேஸிலும் இயேசு செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று பேதுரு கூறினார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 81. இயேசுவை டேஸ் கொலை செய்தார்கள் என்று பேதுரு கூறினார்? மரத்திலே தூக்கி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 82. எத்தனாம் நாளிலே தேவன் இயேசுவை எழுப்பினார்? மூன்றாம் நாளிலே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 83. மூன்றாம் நாளிலே தேவன் இயேசுவை எழுப்பி டேஸ் காணும்படி செய்தார். பிரத்தியட்சமாய் காணும்படி செய்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 84. தேவன் இயேசுவை எழுப்பி எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாகும்படி செய்தார். சரியா தவறா என கூறுக. தவறு. எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாகவில்லை என்பதே சரி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 85. தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகள் யார்? இயேசுவின் சீஷர்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 86. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய சீஷர்களுக்கே பிரத்யட்சமாகும்படி தேவன் செய்தார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 87. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி யார்? இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 88. டேஸுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து.
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும். அப்போஸ்தலர் 10:42 கேள்வி எண் 89. இயேசுவே நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு டேஸும் சாட்சியாக டேஸும் இயேசு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும். அப்போஸ்தலர் 10:42 கேள்வி எண் 90. இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுபவன் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். அப்போஸ்தலர் 10:43 கேள்வி எண் 91. இயேசுவை விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சாட்சி கொடுக்கிறவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர் 10:43 கேள்வி எண் 92. எவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்? வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும். அப்போஸ்தலர் 10:44 கேள்வி எண் 93. புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டது எது? பரிசுத்த ஆவியின் வரம். அப்போஸ்தலர் 10:46 கேள்வி எண் 94. பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தது யார்? பேதுருவால் வசனத்தை கேட்ட புறஜாதிகள். அப்போஸ்தலர் 10:44-45 கேள்வி எண் 95. பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தவர்கள் யார்? பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள். அப்போஸ்தலர் 10:46 கேள்வி எண் 96. நம்மை போல டேஸ் பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு டேஸ் தண்ணீரை விலக்கலாமா என்று பேதுரு கூறினார். பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று. அப்போஸ்தலர் 10:47 கேள்வி எண் 97. டேஸினாலே கொர்நேலியு வீட்டாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி பேதுரு கட்டளையிட்டான். கர்த்தருடைய நாமத்தினாலே. அப்போஸ்தலர் 10:48 கேள்வி எண் 98. சில நாள் தங்கும்படி கொர்நேலியு வீட்டார் பேதுருவை வேண்டிக் கொண்டார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 10:48 கேள்வி எண் 99. தேவன் இயேசுவுடனே கூட இருந்தபடியினாலே இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 10:38 கேள்வி எண் 100. சீமோனின் மறுபெயர் என்ன? பேதுரு. அப்போஸ்தலர் 10:32 இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். ஹைப் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.